ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூவிங் அரவுண்ட் த டாக்குமெண்ட். இதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் பார்த்தோம், டெக்ஸ்ட் பிளாக் பார்த்தோம், டெக்ஸ்ட் பிளாக் எப்படி மர்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், தென் எப்படி ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரதுன்னு பார்த்தோம், ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி சேவ் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, தென் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் பார்த்தோம். ஸோ ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. நியூவாக நம்ம இப்போ மூவிங் அரவுண்ட் த டாக்குமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மூவிங் அரவுண்ட் த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது மூவிங் அரவுண்ட் த டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்சர்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது எங்கே இன்சர்ஷன் பாயிண்ட் இருக்கோ அங்கே இருந்தால் நம்ம டைப் பண்ணுறது டிஸ்பிளே ஆகும் டெக்ஸ்ட்டில். ஓகேவா, நம்மளோட பேஜ் மேக்கரில். ஓகேவா, ஸோ இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து பென்சிலோ பென்னோ மாதிரி நம்ம எங்கே பேப்பரில் வைக்கிறோமோ அங்கே இருந்தால் எழுத ஆரம்பிப்போம். இல்லை, எங்கே பென்சில் இருக்கோ அங்கே இருந்தால் நம்ம எழுதுறது டிஸ்பிளே ஆகும். ஸோ அதே மாதிரி இன்சர்ஷன் பாயிண்ட் உன்னோட டாக்குமெண்ட்டில் எங்கே இருக்கோ அது அங்கே இருந்தால் நீ டைப் பண்ணுறது டிஸ்பிளே ஆகும். ஓகே, நான் ஒரு பேராகிராஃப் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இன்சர்ஷன் பாயிண்ட் இப்படி மூவ் ஆகுது பாருங்கள். நான் மவுஸை மூவ் பண்ணும் போதெல்லாம் இங்கே ஒரு ஐ மாதிரி ஒன்று மூவ் ஆகுதுல, பேர் ஐபி மவுஸ் பாயிண்டர். ஓகேவா, ஸோ இந்த இன்சர்ஷன் பாயிண்டர் அப்படிங்கிறது இந்த வேர்ட்டிக்கலாக ஒன்று மூவ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள், வேர்ட்டிக்கலாக ஒன்று பிளிங்க் ஆகிட்டே இருக்குது பாருங்களேன். ஸோ தட் இஸ் கால் இன்சர்ஷன் பாயிண்டர். இந்த இன்சர்ஷன் பாயிண்டர் எங்கே வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும் இன்சர்ஷன் பாயிண்ட். மவுஸை எங்கே வேணுமோ அங்கே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ஷன் பாயிண்ட் வந்துடும். ஸோ கீபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய இன்சர்ஷன் பாயிண்டர் ஒன் சைட் லெஃப்ட்டில் மூவ் ஆகணும் அப்படின்னா, ரைட்டில் மூவ் ஆகணும்னா ரைட் ஆரோ யூஸ் பண்ணணும், லெஃப்ட்டில் மூவ் ஆகணும்னா லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணணும். ஓகே, சப்போஸ் ஒன் வேர்ட் அப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஆரோ யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் வேர்ட் ஸ்கிப் ஆகி யூஸ் ஆகும், ஒன் வேர்ட் அதுக்கப்புறமா யூஸ் ஆகும். ஸ்கிப் ஒன் வேர்ட் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஆரோ, தெரியுதா, ஒவ்வொரு வேர்டாக ஸ்கிப் ஆகிட்டே போகும். ஸோ லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வேர்டாக லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணாமல் வெறும் ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு கேரக்டராக மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் கேரக்டர் டு தி லெஃப்ட் அப்படின்னா லெஃப்ட் ஆரோ, ஒன் கேரக்டர் டு தி ரைட் அப்படின்னா ரைட் ஆரோ, ஒன் வேர்ட் டு தி லெஃப்ட் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ, சிடிஆர்எல்னா கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ, ஒன் வேர்ட் டு தி ரைட் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் ஆரோ, அப் ஒன் லைன்னா அப் ஆரோ. வி நோ தட் மேலே ஒரு லைன் இன்சர்ஷன் பாயிண்ட் மூவ் ஆகணும் அப்படின்னா அப் ஆரோ யூஸ் பண்ணணும், கீழே ஒரு லைன் இன்சர்ஷன் பாயிண்ட் மூவ் ஆகணும்னா டவுன் ஆரோ யூஸ் பண்ணணும், எண்ட் ஆஃப் த லைனுக்கு எண்டு ஹோம் கொடுத்தோன்னா பிகினிங் ஆஃப் த லைன். ஒன் பேரா அப் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஆரோ, கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா ஒன் பேரா டவுன் வரும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து மூவிங் அரவுண்ட் த டாக்குமெண்ட், இன்சர்ஷன் பாயிண்ட் மூவிங் அரவுண்ட் த டாக்குமெண்ட். ஓகேவா, ஸ்க்ரோலிங் ப்ரொசீஜர் பார்ப்போம். ஸ்க்ரோலிங்னா என்னென்னு தெரியும், இப்படி ஸ்க்ரோல் பண்ணால் கீழே மேலே மூவ் ஆகுதுல்ல டாக்குமெண்ட், அதுதான் வந்து ஸ்க்ரோல் மீன்ஸ் நடுவில் ஸ்க்ரோல் பாயிண்ட் இருக்கும்ல நம்மளோட மவுஸில், அதை மூவ் பண்ணோன்னே உன்னோட டாக்குமெண்ட் மேலேயும் கீழேயும் மூவ் ஆகுதா, தட் இஸ் கால் ஸ்க்ரோலிங். ஸ்க்ரோலிங் த டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இங்கே ப்ரொசீஜர் பார்த்துட்டு நம்ம டாக்குமெண்ட் போகலாம். ஸோ ஸ்க்ரோலிங் த டாக்குமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து 2 செட் ஆஃப் ஸ்க்ரோல் பார்ஸ் இருக்குது. there are 2 set of scroll bars. Okay, so 2 sets of scroll bar இருக்குது, up and down movement and left and right movement. So we'll see. ஓகே, எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், இது க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த கார்னரில் இருக்கு பாருங்கள், இதுதான் ஸ்க்ரோல் ஆரோ, ஸ்க்ரோல் பார், இது ஒரு ஸ்க்ரோல் பார். இந்த கார்னர் இருக்குது, இந்த ஸ்க்ரோல் பாக்ஸ் மேலேயும் கீழே மூவ் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் ஸ்க்ரோல் ஆகிறதுக்கு. தென் இது வந்து ஸ்க்ரோல் ஆரோ, அப் ஆரோ, இது அப் ஆரோ, இது டவுன் ஆரோ. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது பாருங்களேன், இது ஒரு செட், தட் இஸ் லெஃப்ட் ஆரோ, லெஃப்ட் சைட் மூவ் ஆகும், இது ரைட் சைட் மூவ் ஆகும். தட் இஸ் திஸ் ஒன் ஆரோ மார்க், இது லெஃப்ட் ஆரோ, இது ரைட் ஆரோ. ஓகே, ஸோ இது அப் ஆரோ, இது டவுன் ஆரோ. ஸோ இது 2 செட் ஆஃப் ஸ்க்ரோல் பார், இது 4 ஸ்க்ரோல் பார், ஒரு செட், இது ஒரு ஸ்க்ரோல் பார், இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்க்ரோல் பார், இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்க்ரோல் பார். ஸோ 2 செட்ஸ் ஆஃப் ஸ்க்ரோல் பார், நடுவில் இருக்குது ஸ்க்ரோல் பாக்ஸ். இதோட மூவிங் ப்ரொசீஜர் என்னென்னா, அப் ஆரோ மூவ் பண்ணேன்னா
டாக்குமெண்ட் கீழே மூவ் ஆகும். டவுன் ஆரோ யூஸ் பண்ணினா டாக்குமெண்ட் வந்து மேலே மூவ் ஆகும். இல்லைன்னா திஸ் இஸ் த ஸ்க்ரோல் பாக்ஸ் யூஸ் பண்ணி கூட நீ மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகேவா? ஸ்க்ரோல் ப்ரொசீஜர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பாருங்கள். இந்த ஸ்க்ரோலிங் ப்ரொசீஜர் இஸ் as follows. The scroll left and right arrow respectively should be clicked. The scroll left and right arrow respectively should be clicked. ஸோ எந்த சைடு மூவ் பண்ணுமோ அந்த சைடில் உள்ள ஆரோ மார்க் நீ கிளிக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரோல் up and down arrow respectively should be clicked. ஸோ அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணணுன்னா அப் ஆரோவையோ டவுன் ஆரோவையோ கிளிக் பண்ணி நீ மூவ் பண்ண வச்சுக்கலாம். தென் டு ஸ்க்ரோல் த ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படி ஒரு பர்டிகுலர் 1 or 2 லைன்ஸ் மூவ் ஆகாமல் இப்படி மொத்தமாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரோல் பாக்ஸஸ் நம்ம பார்த்தோம்ல, ஸ்க்ரோல் பாக்ஸ் ஷுட் பி ட்ரான் அப் ஆர் டவுனோ இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட்லையும் நீ என்ன பண்ணலாம், ஸ்க்ரோல் பாரை மூவ் பண்ணிக்கலாம், நம்மளோட டாக்குமெண்ட்ஸை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஸ்க்ரோலிங் ப்ரொசீஜர். ஓகேவா? 3 ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. 2 மார்க்ஸில் கேட்கலாம், படிச்சுக்கோ. அண்ட் மேக்னிஃபையிங் அண்ட் ரெடியூசிங் த ஜூம் டூல். ஸோ ஜூம் டூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னோட டாக்குமெண்ட்டை மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறதுக்காக யூஸ். மேக்னிஃபைனா பெருசு பண்ணி காமிக்கவோ இல்லை சின்னதாக பண்ணி காமிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஜூம் டூல் நடுவில் ப்ளஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஜூம் ஆகும், ப்ளஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகணும்னா மைனஸ் இருந்ததுன்னா, அந்த ஜூம் டூலில் நடுவில் மைனஸ் இருந்ததுன்னா என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். ஓகேவா? ஜூம் டூலில் ஃபஸ்ட்டு ஸ்டெப், செலக்ட் த ஜூம் டூல். செலக்ட் பண்ணிவிட்டு the pointer becomes a magnifying glass with the plus sign in its center. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்னிஃபையிங் கிளாஸ் மாதிரி இருக்கும், தட் இஸ் லென்ஸ் மாதிரி இருக்கும் இந்த ஜூம் டூல். அதுக்கு மிடில் ஒரு ப்ளஸ் சைன் இருக்கும். இட் இண்டிகேட்ஸ் தட் தி ஜூம் டூல் வில் மேக்னிஃபை யுவர் வியூஸ் ஆஃப் தி இமேஜ். அது என்ன பண்ணுது, இதுக்கு என்ன இண்டிகேஷன் எடுத்தோம்னா, ப்ளஸ்ஸுக்கு நீ அதை கிளிக் பண்ணேன்னா உன்னோட டெக்ஸ்ட்டை ஜூம் பண்ணி காமிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ த மேக்னிஃபையிங் கிளாஸ் ஷோஸ் எ மைனஸ் சைன். இன்கேஸ் அதில் மைனஸ் சைன் இருந்ததுன்னா சென்டரில் when it ரிடக்ஷன் மோட், அப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, அது ரிடக்ஷன் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக தெரியறதுக்கு, அடுத்தடுத்து தெரியறதுக்கு அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், கண்ட்ரோல் கீ யூஸ் பண்ணுறோம். மேக்னிஃபையிங் அண்ட் ரிடக்ஷன் டூல் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, டாகிள் பிட்வீன், அப்படி டாகிள் பிட்வீன்னா ஆல்டர்னேட்டிவாக மாறி இது வரணும், மேக்னிஃபிகேஷன் டூல் வரணும், இல்லைன்னா ரிடக்ஷன் டூல் வரணும். அப்படின்னா அப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வி கேன் யூஸ் ப்ரெஸ் தி கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணேன்னா சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பேஜ் மேக்கர் போகலாம். செகண்ட் பாயிண்ட்னா, பொசிஷன் த எந்த இடத்துல உனக்கு மேக்னிஃபை பண்ணணுமோ, தட் இஸ் ஜூம் பண்ணணுமோ, அந்த இடத்துல வச்சுட்டு நீ என்ன பண்ணணும், ஜூமிங் கிளிக் பண்ணணும். இப்போ எந்த இடத்துல வச்சு ரெடியூஸ் பண்ணணுமோ அங்கே வச்சு ஜூம் அவுட் கிளிக் பண்ணினா ரெடியூஸ் ஆகிடும். ஸோ எங்கே மேக்னிஃபை பண்ணணும், தட் இஸ் ஜூம் பண்ணணும்னா ஜூம் இன் கிளிக் பண்ணணும். ஓகேவா? கண்டினியூஸில் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தேன்னா மேக்ஸிமம் லெவல் அளவுக்கு பெருசாகும். ஸோ இதுக்கு மேலே மேக்ஸிமைஸ் பண்ண முடியாது, இல்லை இதுக்கு மேலே மினிமைஸ் பண்ண முடியாது அந்த டெக்ஸ்ட் அப்படின்னு வர சுச்சுவேஷனில் அந்த லென்ஸுக்குள்ளே, தட் இஸ் மேக்னிஃபையிங் கிளாஸ் டூலுக்குள்ளே இருக்கிற ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும். இப்படி பிளாங்க் ஆகிட்டுனா இதுக்கு மேலே நீ அதை மினிமைஸ் பண்ணவும் முடியாது, மேக்ஸிமைஸ் பண்ணவும் முடியாதுன்னு அர்த்தம். ஓகேவா? தட் இஸ் மேக்ஸிமைஸ் பண்ணும் போது பிளாங்க் ஆகிடுச்சுன்னா இதுமாதிரி மேக்ஸிமைஸ் பண்ண முடியாது அர்த்தம், அதுதான் எண்டுன்னு அர்த்தம். மினிமைஸ் பண்ணும் போது பிளாங்க் ஆகிட்டுனா அதுதான் எண்டு, இதுக்கு மேலே மினிமைஸ் பண்ண முடியாது அந்த டெக்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மேக்னிஃபையிங் பார்ட் ஆஃப் த பேஜ் பை ட்ராகிங். ஏன்னா ஒரு பார்ட்டை மட்டும் மேக்னிஃபைஸ் பண்ணுறதுக்கு ட்ராகிங் பண்ணி மேக்னிஃபைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் தட் ஜூம் டூல், ட்ராக் டு ட்ரா த மார்க்யூ அரவுண்ட் தி ஏரியா யூ வாண்ட் டு மேக்னிஃபை. ஸோ நீ லென்ஸ் வச்சு பார்க்குற மாதிரி ஜூம் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ட்ராக் பண்ணிட்டே போனேன்னா அந்த டூல்லாம் பெருசாக தெரியும். ஓகேவா? டு ஜூம் இன்க்கு வந்து என்ன ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார். ஜூம் அவுட்க்கு கண்ட்ரோல் ஆல்ட் ஸ்பேஸ் பார். ஓகேவா? ஸோ இந்த கீஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இதில் பாயிண்ட்ஸ் வந்து இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார், கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் இன் ஜூம் இன்க்கும் ஜூம் அவுட்க்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த கண்ட்ரோல் கீ அங்கே படித்தோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேஜ் மேக்கர் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பேஜ் மேக்கர் போயிட்டேன். இப்போ ஜூம், இதுதான் ஜூம் டூல். லென்ஸ் மாதிரி இருக்குது பாருங்களா, அதான் ஜூம் டூல். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நடுவில் ஒரு ப்ளஸ் சைன் தெரியுதா? ஸோ அங்கே வச்சு எந்த இடம் உனக்கு மேக்ஸிமைஸாக தெரியணுமோ அதில் வச்சு கிளிக் பண்ணினா அந்த இடம் அப்படி மேக்ஸிமைஸாக தெரியும். ஓகேவா? ஸோ
சப்போஸ் எனக்கு மினிமைஸ் வேணும்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணேன்னா மைனஸாக மாறிச்சா இந்த நடுவில் உள்ள சைன். இப்போ கண்ட்ரோல் ரிலீஸ் பண்ணுறேன், ப்ளஸ்ஸாக தெரியுதா? ஸோ இதான் டேகிள் பிட்வீன் ப்ளஸ் அண்ட் மைனஸ், தட் இஸ் மேக்னிஃபைங் அண்ட் ரிடக்ஷன் டூல். இப்போ நான் மைனஸ் பண்ணால் கண்ட்ரோல் மைனஸ் இருக்கா? ஸோ இப்போ கிளிக் பண்ணேன்னா என்னவாகும்? ஸோ அது ஜூம் இன் ஆகும். ஓகே, அது கிளியர்? ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜூம் இன், ஜூம் அவுட், ஸ்பேஸ் பார், இதெல்லாம் வந்து ஸ்பேஸ் வித் அதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம லேபுக்கு வரும்போது ப்ராக்டிஸ் பண்ணிப்போம். ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணினா அந்த இடம் மட்டும் பெருசாக தெரியும். தெரியுதா? எனிவேர் இந்த டாக்குமெண்ட் தான் கிளிக் பண்ணுவோம். ஸோ அது பெருசாக தெரியும். ஓகே, இப்படி செலக்ட் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் மைனஸ் பண்ணுறேன். தட் இஸ் நடுவில் பிளாங்காக இருக்குது பாருங்க. ஸோ மைனஸ் இதுக்கு மேலே மைனஸ் பண்ண முடியாது. அதனால் நடுவில் என்ன இருக்குது? பிளாங்காக இருக்குது. பிளாங்காக இருக்குன்னா மைனஸ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு தேவையான ப்ளஸ் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ரிடக்ஷன் பண்ண முடியாது, தட் இஸ் நடுவில் பிளாங்காக இருக்கிறதுனால. ஓகே, வெரி கிளியர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட். ஃபார்மேட்னா என்னென்னா, ஸோ நமக்கு என்ன தெரியும் ஃபார்மேட்டிங்னா? ஃபார்மேட்டிங் டிஸ்க் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது, நியூவாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்போம் ஃபார்மேட்டிங் அப்படின்னா. ஸோ இங்கே வந்து ஃபார்மேட்டிங் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா, டெக்கரேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஃபார்மேட்டை டெக்கரேட் பண்ணுறது, இட் இஸ் டாக்குமெண்ட்டை டெக்கரேட் பண்ணுறது. எந்த அளவுக்கு நம்மளோட ஃபாண்ட்டு கலர் சேஞ்ச் பண்ண, ஃபாண்ட்னா என்ன அர்த்தம்? உள்ளே யூஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு லெட்டர்ஸும். ஸோ கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? கேரக்டர் ஃபார்மேட்டிங்ஸ் யூஸிங் கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் டயலாக் பாக்ஸ். நமக்கு 2 மெத்தடில் கேரக்டர் ஃபார்மேட்டிங் பண்ணலாம். 2 டயலாக் பாக்ஸ் நமக்கு இது யூஸ் ஆகுது. கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் டயலாக் பாக்ஸ் ஒன்று யூஸ் ஆகுது. தென் கண்ட்ரோல் பேலட் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ஒன்று, டயலாக் பாக்ஸ் ஒன்று யூஸ் ஆகுது. ஓகேவா? கண்ட்ரோல் பேலட் ஒன்று யூஸ் ஆகுது. இந்த கண்ட்ரோல் பேலட் வந்து நமக்கு எப்போவுமே கீழே இருக்கும். வெல்சி நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கேரக்டர் ஃபார்மேட்டிங் பண்ணலாம், கேரக்டரில் உன்னோட டாக்குமெண்ட்டில் உள்ள டெக்ஸ்ட்டை எப்படி டெக்கரேட் பண்ணலாம் யூஸிங் கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி உன்னோட டாக்குமெண்ட்டில் உள்ள டெக்ஸ்ட்டை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். கேரக்டர் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேரக்டருங்கிறது எதை மென்ஷன் பண்ணாங்க? லெட்டர்ஸை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. தட் இஸ் லெட்டர்ஸ், டைப் பண்ணுற லெட்டர்ஸ், நம்பர்ஸ், இதெல்லாம் தான் வந்து கேரக்டர் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எப்படி கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் டயலாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல அந்த கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் டயலாக் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் மெனுவில் டைப் கேரக்டர் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். அப்படி இல்லைன்னா Ctrl+T யூஸ் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோ, டைப்பில் போய் கேரக்டர் எடுத்தீங்கன்னா டயலாக் பாக்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா Ctrl+T யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் டயலாக் பாக்ஸ் வரும். வெல்சி நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டெக்ஸ்ட் டூல் தான் வேணும். டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மவுஸ் செலக்ட் பண்ணிவிட்டு டைப்பில் போய் கேரக்டர் அப்படின்னு டயலாக் பாக்ஸ் இருக்கா, கேரக்டர் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். பாப்பப் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது பேர் மெனு, இது பேர் பாப்பப். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா Ctrl+T அவங்களே கொடுத்துருவாங்க. Ctrl+T கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டயலாக் பாக்ஸ் வரும். இது கேரக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் டயலாக் பாக்ஸ். ஓகே, ஸோ இதில் நீ என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேஸ் சென்சிட்டிவ் நார்மல் கொடுத்துருக்காங்களா, ஆல் கேப்ஸ் அப்படின்னா எல்லாமே கேப்ஸாக மாறிடும். சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட நேம், ஸ்டைல், வேறு என்ன வேணுனாலும் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். ஃபாண்ட்டோட ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஹரிசாண்டலாக, நார்மலாக, கலர், பிளாக் அண்ட் ஒயிட் எது வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல் கேப்ஸ்னு ஓகே கொடுக்குறேன். இப்போ மவுஸ் எல்லாம் என்ன ஆச்சு, கேப்ஸாக மாறிடுது. இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா ஸ்மாலாக இருந்தது. இப்போ எல்லாம் கேப்லெட்டராக மாறிட்டா. ஸோ இதே மாதிரி என்ன வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இதில் கலர் சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அதனால் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. வெல்சி கலர் சேஞ்ச் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ Ctrl+T கொடுத்தாலும் இது வரும், இல்லை டைப்பில் போய் கேரக்டர் கொடுத்தாலும் இது வரும். ஸோ பிளாக்காக இருக்கா, நான் க்ரீன் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம், கரெக்டாக தான் வருது. ஓகே, சில சமயம் இதில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். இப்படியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில சம்டைம்ஸ் இது வந்து ஃபாண்ட் ஒத்து வரலைன்னா டபுள் டெக்ஸ்ட்டாக வரும். அதனால் நம்ம இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ செலக்ட் அகெயின் Ctrl+T கொடுக்குறேன் நான் இப்போ கீபோர்டில். ஸோ ஐ கேன் கெட் த சேம் டயலாக் பாக்ஸ், அதே டயலாக் பாக்ஸ் வருது. ஸோ இதில் நான் சைஸ் சேஞ்ச் பண்ணுறேன், 24 சின்னதாக்குறேன் சைஸை. அண்ட் ஆல்ரெடி ஆல் ஸ்மாலாக தான் இருக்குது, ஸோ நோ ப்ராப்ளம். தென் பிளாக் கலர், ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஸோ ப்ளூ கலரில் சைஸ் சின்னதாக வருது. ஓகேவா? ஸோ இது ஃபார்மட்டிங் டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஹெட்டிங் ஒரு கலரில், சப் ஹெட்டிங் ஒரு கலரில், டெக்ஸ்ட் ஒரு கலரில், இல்லை ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால் ஃபார்மட்டிங் டெக்ஸ்ட் அண்ட் யூஸிங் கேரக்டர் டயலாக் பாக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் கால் பேலட், கேரக்டர் பேலட் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா. ஸோ இதுதான் இந்த கேரக்டர் பேலட். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கேரக்டர் பேலட் என்ன பண்ணி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாண்ட்டு, சைஸு, கலரு, இல்லை போல்டு, இட்டாலிக் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கேரக்டர் ஃபார்மேட்டிங் யூஸிங் தி கண்ட்ரோல் பேலட், கேரக்டர் பேலட்னு சொல்லிட்டு நான் சாரி கண்ட்ரோல் பேலட். இது அதே ஃபார்மேட்டிங்கை கண்ட்ரோல் பேலட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் பேலட் சப்போஸ் உன்னோட ஸ்க்ரீனில் இல்லை அப்படின்னு சொன்னால் விண்டோஸில் போய் ஷோ கண்ட்ரோல் பேனல், விண்டோங்கிற மெயின் மெனுலேயே விண்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ கண்ட்ரோல் பேலட் கொடுத்தீங்கன்னா இந்த பேலட் வரும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தா கூட இந்த பேலட் வரும் கொடுத்துருவாங்க. சிங்கிள் கோட்ஸ் இது. ஓகேவா? ஓகே, வெல் மூவ். ஸோ இதில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட்டு, ஃபாண்ட் சைஸு, ட்ராகிங் அண்டு போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், ஸ்மால் கேப் லெட்டராக சேஞ்ச் பண்ணுறது, ஸ்மால் லெட்டராக சேஞ்ச் பண்ணுறது, அண்ட் ஹரிசாண்டல் ஸ்கேல் அண்டு பேஸ் லைன் ஷிஃப்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. கலர் சேஞ்ச் பண்ணுறது இதில் கிடையாது. ஓகேவா? வெல் சி இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு இது இல்லை, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னு சொன்னால் விண்டோஸில் போய் ஷோ பேலட், ஷோ கண்ட்ரோல் பேலட் இருக்கா, ஷோ கண்ட்ரோல் பேலட் கொடுத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பேலட் வந்துடும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தா கூட ஹைட் ஆயிரும், திரும்ப கொண்டு வந்துடலாம். ஓகேவா? நான் இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன். ஐ கேன் கெட். ஓகே, மெயின் மெனுவில் போனீங்கன்னா விண்டோவில் போய் ஷோ கண்ட்ரோல் பேலட் கொடுக்கணும், இல்லைன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தா போதும். ஓகேவா? ஓகே, ரைட். ஸோ இதில் உள்ள டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஸோ வி நோ தட் நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருப்போம். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது, தென் கேப்ஸ் லாக் சேஞ்ச் பண்ணுறது, கேப் லெட்டராக மாறிடும், ஸ்மால் லெட்டராக மாறிடும். ஸோ அந்த சியை ப்ரெஸ் பண்ணால் கேப் லெட்டர், ஸ்மால் லெட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்ட் போல்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், இட்டாலிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ த சேம் ஒன்று அங்கே உள்ளதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் கலர் மட்டும் கொடுக்க முடியாது. ஓகே, கலர் கொடுக்குறதுக்கு நம்ம இன்னொரு மெத்தட் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் கண்ட்ரோல் பேலட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஸோ கண்ட்ரோல் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, அது எல்லாமே அதில் இருக்குது. அண்ட் சேஞ்சிங் டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கலர் பேலட் இருக்கும், அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோவில் போய் ஷோ கலர்ஸ் கொடுக்கணும். அது இல்லை அப்படின்னு சொன்னால் யூஸ்வலாக பேஸாகவே அதில் இருக்கும், நம்ம கண்ட்ரோல் பேலட் மாதிரியே கலர் பேலட்டும் இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா நான் இப்போ தான் க்ளோஸ் பண்ணோம், நம்ம கிளாஸ் எடுத்துருக்கும் போது ஸ்க்ரோல் பார் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு. ஸோ இல்லைன்னா நம்ம அதை டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு விண்டோவில் போய் ஷோ கலர்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்தோன்னா நம்ம கலர் பேலட்ஸ் வரும். இதுக்கு ஷார்ட்கட் எதுவுமே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. வில் சி. ஸோ இப்போ கலர் பேலட் இல்லை, நான் போய் ஷோவில் போய் விண்டோஸில் போய் விண்டோ ஷோ கலர்ஸ், இல்லைன்னா கண்ட்ரோல் ஜே கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் ஜே, கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும், ஹைட் ஆகும் இந்த கலர் பேலட். ஓகே, ஸோ நான் இப்போ எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஷுட் சேஞ்ச். ஓகேவா? கலர் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ரெட் கொடுத்தீங்கன்னா எந்த கலர் வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோ அதுக்கு தான் ரெட் வரும்.
நான் டீயை செலக்ட் பண்ணல, அதனால ஹெச்இடி ஹேட்ல இருந்து தான் என்ன ஆயிருக்கு, ரெட் கலராக சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? செலக்ட் பண்ணிவிட்டு எது பண்ணுறதா இருந்தாலும், எந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஃபார்மேட்டை அப்ளை பண்ணணும். அப்போ தான் அப்ளை ஆகும். ஓகே, ரைட். ஸோ நம்ம இப்போ ஃபார்மேட்டிங் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டிராயிங் போகலாம். ஓகே, டு ட்ரா எ லைன். லைன் ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ஸோ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் லைன் டூல்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். 2 டைப்ஸ் ஆஃப் பேஜ் மேக்கர் ஹேஸ் 2 லைன் டூல்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று ஸ்ட்ரைட் லைன், இன்னொன்று கன்ஸ்ட்ரைன்ட் லைன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கிறது நீ எந்த ஓரியன்டேஷன்லனாலும், ஸோ எந்த டேரக்ஷன்லனாலும் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். பட் கன்ஸ்ட்ரைன்ட் லைன் வந்து 45 டிகிரிஸில் தான் நீங்கள் ட்ரா பண்ண முடியும். 45 டிகிரிஸாக தான் எக்ஸ்டெண்ட் ஆகுமே தவிர ஸோ எல்லா இடத்துலையும் உங்களால் ட்ரா பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ வில் சி எப்படி லைன் பண்ணுறது, லைன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, டாட்டட் லைன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் லைன் டூல். ஸோ திஸ் அ லைன் டூல், திஸ் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல். லைன் டூல் பாரு, எந்த டேரக்ஷன்லாலும் லைன் டூல் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல் வந்து ஸோ ஸ்ட்ரைட்டாக பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்பிட்வீன் இதுக்கும் நடுவில், தட் இஸ் இந்த 45 டிகிரிஸ்க்கு நடுவில் என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? நடுவில் நிற்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட். ஸ்ட்ரைட்டாக பண்ணலாம், இல்லை எப்படி பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். அது வந்து இந்த மாதிரி நார்மலாக இல்லாமல் எனக்கு இந்த லைன் ஃபார்மேட் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சேன்னா யூஸிங் திஸ் டூல் பாக்ஸில் லைன் ஐக்கான்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டூல் அதில் வச்சு டபுள் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த கஸ்டம் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் வரும். எங்கே வச்சு பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த லைன் பாக்ஸில் வச்சு கிளிக் பண்ணோம்னா கஸ்டம் டூல் அப்படின்னு வரும். அதில் என்ன டைப் வேணும், இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸ் வேணும்னா டாட்டட் லைன்ஸு, பெரிய பெரிய டேஷ் மாதிரி லைன்ஸ் வேணும்னா டேஷ் வச்சு லைன்ஸு, இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரிபிள் லைனாக வேணும்னா ட்ரிபிள் லைன், ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் வித் அப்படிங்கிறது என்ன வேணால் உன்னோட லைனோட வித் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஸோ லைனோட வித்து கம்மியாக இருக்கிறதுனால உனக்கு அந்த 3 லைன்ஸ் தெரியல, பட் டாட்டட் லைன்ஸ் கிளியராக தெரியும். we can see the dotted lines. தெரியுதா டாட்டட் லைன்ஸ்? ஸோ எப்படி வேணுமோ நம்ம டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கலாம். டாட்டட் லைன்ஸ் தெரியும், ஸ்லாஷ் லைக் டேஷாக போட்டு தெரியலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ அதில் இன்ஸ்டெட் ஆஃப் இந்த நார்மலுக்கு பதிலாக நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் வேணும்னா அகெயின் நீ செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு எம்டி லைன், ஏதாவது ஒரு லைன் ஃபஸ்ட்டில் லைன் செலக்ட் பண்ணி ஒரு லைனை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நார்மல் லைன் வேணும். ஏன் நார்மல் லைன் வித்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வித்து என்ன கொடுத்துருக்கோம், 3 கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஆஸ் யூஷுவல் 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா we can get a நார்மல் லைன். இதுதான் நார்மல் லைன் கிடச்சதா கிடைக்கும். ஓகேவா? ஸோ வித் அப்படிங்கிறது அந்த லைனோட வித்தை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, தட் இஸ் லைன் எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்னு, எவ்வளோ டார்க்காக இருக்கணும்னு செலக்ட் பண்ணுறது. இந்த டாட்டட் லைன்ஸ் வந்து இந்த மற்ற மெத்தட்லாம் வந்து டாட்டட் லைன்ஸோ இல்லை டேஷ் வச்சோ இல்லை ட்ரிபிள் லைன், டபுள் லைன், ஸோ we can select it. ஸோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரைன்ட் லைன்ஸ்லையும் பாருங்கள். ஸோ நார்மலாக லைன் வரும், இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸோ த சேம் மெத்தடில் we can get all the lines. ஸோ இதுலேயும் டாட்டட் லைன்ஸோ இல்லை டேஷ் லைன்ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு we can use டேஷ் லைன்ஸ். டேஷாக இருக்கா, ஸோ டேஷ் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டாட்டட் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் லைன் டூல். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எலிப்ஸ் அண்ட் ஸ்கொயர் டூலா இல்லை ரெக்டாங்கிள் டூல். எலிப்ஸ் அண்ட் ரெக்டாங்கிள் டூல் இருக்குது. தென் பாலிகன் டூல் இருக்குது. வெல் சி என்ன பண்ணலான்னு. அண்ட் இந்த 4 டூல்ஸ் மட்டும் இருக்குது, ரெக்டாங்கிள், எலிப்ஸ், பாலிகன், தென் ஹேண்ட் டூல். ஓகேவா? ஸோ வெல் சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ராயிங் ரெக்டாங்கிள் ஆர் எலிப்ஸ் டூல், எலிப்ஸஸ். ஸோ இதை ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராயிங் டூல், எலிப்ஸ் டூல்லாம் இருக்கலாம், அதை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறோம். நார்மலாக ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணலாம். அண்ட் இப்போ எனக்கு ஸ்கொயர் தான் வரணும் இல்லை சர்க்கிள் தான் வரணும் அப்படின்னா நீ ரெக்டாங்கிள் டூலை ட்ரா பண்ணும் போது ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஸ்கொயர் தான் வரும், கண்டிப்பாக ரெக்டாங்கிள் வராது. ஓகேவா?
சேம் ஒன் எலிப்ஸை ட்ரா பண்ணும்போது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டே ட்ரா பண்ணால் சர்க்கிள் எவ்வளோ பெருசாக போனாலும் சர்க்கிள் தான் வரும், எலிப்ஸ் வராது. அதுதான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி அஸ் அ சேம் ஒன் ட்ராயிங் ரெக்டாங்கிள் கார்னர் டூல் இதெல்லாம் எப்படி பண்ணுறது, கார்னர் மட்டும் இப்படி பிளண்டிங்காக வர்றதுக்கு பிளண்டராக வர்றது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ரெக்டாங்கிள் டூல். ஸோ இதை நார்மலாக ட்ரா பண்ணால் ரெக்டாங்கிள். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிகிட்டே ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ பெருசாக போனாலும் அது ஸ்கொயராக தான் போகும், கண்டிப்பாக ரெக்டாங்கிளாக வராது. ஓகேவா? ஸோ ஏன் டாட்டர் லைன் வருதுன்னா நம்ம ஆல்ரெடி டாட்டர் லைன் தான் பார்த்தோம் இல்லை, அதனால் டாட்டர் லைன் வருது. ஸோ அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணேன்னா கார்னர் ரவுண்டடாக வரும். ஸோ எதை டபுள் கிளிக் பண்ணணும், ரெக்டாங்கிள் டூலில் டபுள் கிளிக் பண்ணேன்னா கார்னர் உனக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறத நான் கேட்கும். இப்போ ட்ரா பண்ணுறேன். ஸோ கார்னர் ரவுண்டடாக வரும். அண்ட் எந்த ரவுண்டு ஆசைப்பட்டீங்களோ அந்த ரவுண்டில் வரும். அண்ட் சேஞ்ச் பண்ணோன்னா நம்ம டாட்டர் லைன்ஸை லைனில் போய் கிளிக் பண்ணி நார்மல் லைனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது லைன் டூல். ரெக்டாங்கிள் டூல் எடுத்து ட்ரா பண்ணோன்னா நார்மலாக வரும். ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிள் டூல் கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிகிட்டே நீ ட்ரா பண்ணேன்னா அது எப்படி வரும், ஸ்கொயராக வரும். ஓகேவா? ஸோ ஸ்கொயருக்கு தனியாக பண்ணணும், கரெக்டாக பார்த்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டே பண்ணேன்னா அதுவே ஸ்கொயராக தான் வரும். ஓகே, வில் சி நெக்ஸ்ட் எலிப்ஸ் டூல் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அதை டெலீட் பண்ணுறதுக்கு நார்மல் உன்னோட ரெக்டாங்கிள் டூல் வச்சே டெலீட் பண்ண முடியாது. ஸோ செலக்ட் டூல் கிளிக் பண்ணிவிட்டு பாயிண்டர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குல்ல டூல் பாக்ஸில் ஆரோ மார்க், ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு வித்தின் கிளிக், அப்படி இல்லைன்னா இப்படி கூட செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கலாம் எத்தனை டூல் வேணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரெக்டாங்கிள் டூல் போகிறேன், எலிப்ஸ் டூல் போகிறேன். ஸோ எப்படி வேணுமோ எலிப்ஸ் டூல் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கிள் தான் வேணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ கிளிக் பண்ணுற பாருங்க, இங்கே சரியாக ப்ரெஸ் ஆகும். ஓகே, ரெக்டாங்கிள். ஓகே, சர்க்கிள். ஸோ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் எலிப்ஸ் வந்ததுன்னா நீ நல்லா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணலன்னு அர்த்தம், ஒழுங்காக பண்ணல ப்ரெஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ கிளிக் பண்ணாலும் உனக்கு என்ன வரும், சர்க்கிள் தான் வரும். ஓகே, இப்போ எலிப்ஸ் வேணும்னா நார்மலாக ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணேன்னா எலிப்ஸ் வரும். ஓகேவா? ஆர் யூ கிளியர்? ஓகே, ஷிஃப்ட் ப்ளஸ் அதே மாதிரி தான் ஸோ வித்தை சேஞ்ச் பண்ணால் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் இதை சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துரு. நான் இப்போ எதை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டூலை எலிப்ஸ் டூலை டபுள் கிளிக் பண்ணேன். அதே மாதிரி ரெக்டாங்கிள் டூல் வந்து கார்னர் வரும், எலிப்ஸ் டூலுக்கு கலர்ஸ் வித் வரும். எவ்வளோ வித் வேணுமோ அது தூரம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன் பாலிகன் டூல். பாலிகன் டூல் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறோன்னா இதுக்கு முன்னாடி எப்படி லைன் டூல், எலிப்ஸ் டூல் அண்ட் ரெக்டாங்கிள் டூல்லாம் ட்ரா பண்ணமோ அது சேம் மெத்தடில் நம்ம ட்ரா பண்ணுறோம். அது நார்மலாக தான் வரும். இப்போ இதோட பாலிகன் அப்படின்னாலே எத்தனை ஃபேஸ்னால் இருக்கலாம், எத்தனை சைட்னால் இருக்கலாம். ஓகே, எத்தனை சைடுங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும். பட் க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கணும், அதுதான் பாலிகன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ட்ராயிங் எ ஸ்டார் யூஸிங் பாலிகன் டூல். ஒரு ஸ்டார் ட்ரா பண்ண போகிறோம் பாலிகன் டூல் யூஸ் பண்ணி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எலமெண்ட்டில் போய் பாலிகன் செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பாலிகன் செட்டிங்ஸ் வரும். அந்த பாலிகன் செட்டிங்ஸில் ஸோ ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், பாலிகன் செட்டிங்ஸில் நம்பர் ஆஃப் சைட்ஸ் 5 அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நம்பர் ஆஃப் சைஸ் 5 அப்படின்னு கொடுத்துட்டு 50% கொடுக்கணும். ஆக்சுவலாக ஸ்டார்க்கு எத்தனை சைடு வரணும் அப்படின்னு நம்ம தான் டிசைட் பண்ணிவிட்டு ஸோ 2 3 4 5 சைட்ஸு வித் 50% அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் வரும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? எங்கே போகணும், எலமெண்ட்டில் போய் பாலிகன் போகணும், பாலிகன் செட்டிங்ஸ் போகணும். ஓகே, ஸோ எலமெண்ட் போய் ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம பாலிகன் ட்ரா பண்ணுவோம். இதுதான் பாலிகன். ஓகே, ஏன் இதெல்லாம் கலர் வருது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருப்போம்.
இப்போ சர்க்கிள் அப்போவே சேஞ்ச் பண்ணோம், அதனால் அது அப்படி வருது. ஸோ எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கோ. இதுக்கு எல்லாமே பாயிண்டர் டூல் தான் யூஸ் பண்ணுறோம். பாலிகன் டூல் வேணும்னா பாலிகன் கிளிக் பண்ணுவோம். அண்ட் எலமெண்ட்டில் போய் பாலிகன் செட்டிங்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா 6 சைட்ஸ் இருக்குது. 5 சைட்ஸ் கொடுப்போம். எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 50%. அங்கே 0% கொடுத்துருக்கோம். 0% கொடுத்ததுனால அப்படியே ரவுண்டடாக 5 சைட்ஸ் வச்சு எனக்கு ஒரு பாலிகன் வந்துருச்சு. நான் 50% கொடுத்தேன்னா 50% எனக்கு அந்த டயக்ராம் போகுதுன்னு அர்த்தம். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே, வி கேன் கெட் த ஸ்டார் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி எத்தனை சைட்ஸ் கொடுக்குறீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி உங்களோட டயக்ராம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஓகே, இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிகன் போட போகிறோம். ஓகே, ஸ்டார் வருதா? இப்போ நான் சேஞ்ச் பண்ண போகிறோம். எலமெண்ட்ஸில் போய் பாலிகன் செட்டிங்ஸில் போய் ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 சைட்ஸ் இருக்கா? ஒரு 15 சைட்ஸ் கொடுத்தோம். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். 15 சைட்ஸ் கொடுத்துருக்கோம். இதுலையே 50% கொடுத்துருக்கோமா? ஒரு 25% சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டில் போய் பாலிகன் செட்டிங்ஸ் கொடுத்தாலும் வரும், இல்லை இந்த பாலிகன் டூல் இருக்குது பாருங்கள், அதில் டபுள் கிளிக் பண்ணாலும் இது வரும். ஸோ இதில் 15 வச்சுப்போம். ஸோ அதை 25 சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ சேஞ்ச் பண்ணால் எப்படி வருங்கிறது இங்கேயே வரும். இப்போ பார்த்தீங்களா இப்படி தான் வரும். ஓகே, நான் இனிமேல் தான் ட்ரா பண்ண போகிறேன். அதை இதில் எதுவுமே செலக்ட் பண்ணல. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் 20 அப்போ 50-25ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து உள்ளே போகிற லென்த்து, தட் இஸ் இந்த லைன் ஃபேஸ் சைடு ஜாயின் பண்ணுற அந்த லென்த்தை தான் மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஆர் யூ கிளியர்? ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணேன்னா அது சேஞ்ச் ஆகிடும். நான் செலக்ட் பண்ணாமல் நியூவாக பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நான் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ஆகலை. ஸோ செலக்ட் பண்ணுறேன். எலமெண்ட்டில் போய் டபுள் கிளிக் பண்ணால் அந்த கிளிக் ரிமூவ் ஆயிடுது. ஸோ பாலிகன் செட்டிங்ஸில் போய் I'll சேஞ்ச் this ஒரு 70 சேஞ்ச் பண்ணுறேன். இதில் 50% இல்லை 30% கொடுப்போமா? ஏதோ சம்திங் சேஞ்ச் பண்ணும். 30% கொடுத்துட்டு 30% கொடுத்தா ஸோ இதுதான் வருது. அதனால் ஒரு 50% கொடுக்குறேன். 60% கொடுத்துருக்கேன். ஓகே, 60% கொடுத்துருக்கேன். சேஞ்ச் லைக் திஸ், இப்படி சேஞ்ச் ஆகுது. ஓகே, புரியுதா உங்களுக்கு என்ன பர்பஸில் சேஞ்ச் ஆகுதுன்னு? ஓகே, ஸோ அந்த பர்சன்டேஜ்ங்கிறது இதோட உள்ள இந்த ஃபேஸ் வந்து எவ்வளோ தூரம் போகணும், உள்ளே எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிற சைடு உள்ளே எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, தட்ஸ் ஆல். பாலிகன் முடிஞ்சது. ஷேப்ஸில் அவுட்லைன் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இன்சைடில் கலர்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கலர் பேலட், ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கலர் பேலட் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த சேம் கலர் பேலட். ஸோ அதுக்கு வந்து விண்டோஸ் ஷோ கலர்ஸ் இல்லை Ctrl+J, ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். ஸோ அது அப்பியர் ஆகிறதுக்கு. ஓகே, ஸோ இதில் இப்போ எப்படி கலர் ஃபில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ முதல்ல எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இதை கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து அவுட்லைன் இருக்குது. இதில் ஃபில் சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன எலிப்ஸ் வேணுமோ, தட் இஸ் என்ன ஷேப்ஸ் வேணுமோ அந்த ஷேப்பை முதல்ல செலக்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பாயிண்டர் டூல் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். பாயிண்டர் டூலுங்கிறது அந்த ஃபஸ்ட்டில் இருக்கல, அதான் பாயிண்டர் டூல் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். பண்ணிவிட்டு க்ரீன் கொடுத்தோம்னா உள்ளே க்ரீனாக செலக்ட் ஆகும். ஓகேவா? அவுட்லைன் என்ன வேணுமோ ஸோ யூ கேன் செலக்ட் அவர் அவுட்லைன் தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்குது பாருங்கள், இந்த பட்டன் தான் டேக்கிள் பிட்வீன் அவுட்லைன் அண்ட் இன்னர் சைட். ஓகே, ஸோ இது வந்து போத் அவுட்லைன் அண்ட் இன்னர் சைடு ரெண்டுமே சேமாக வரணும்னா இந்த மிடில் உள்ளது. இது வந்து ஒன்லி இன்னர் சைடு மட்டும் தான். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இந்த டயக்ராமை ஷேப்பை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, அவுட்லைன் க்ரீன் ப்ளூ கலர். ஓகே, அரே கிளியர்? ஸோ ஷேப்குள்ளே கலர் ஃபில் பண்ணுறதுக்கு we can use this Ctrl+J யூஸ் பண்ணுறோம். இதில் மேலே இது வந்து அவுட்லைன் பார்ட்,
இது இன்னர் சைட், இது அவுட்லைன் அண்ட் இன்னர் போத் ரெண்டுமே சேர்ந்து. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ we'll move to the next topic, working with pages. Next one, working with pages. ஸோ பேஜஸில் நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம், தட் இஸ் ஸ்பெசிஃபைட் பேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், பேஜ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், தென் பேஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்பெசிஃபைட் பேஜ்க்கு நம்ம மூவ் பண்ணணும். சப்போஸ் நம்மகிட்ட ஒரு 100 பேஜ் புக்கு நம்ம ரெடி பண்ணுறோம், 100 பேஜ் இருக்குது, ஒரு 50th பேஜ் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஜ் அப் பேஜ் டவுன் கொடுத்து மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட லெஃப்ட் கார்னரில் பேஜ் நம்பர்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இதை நம்ம டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம். ஸோ லெஃப்ட் கார்னரில் பேஜ் நம்பர்ஸ் இருக்கும், அதை நம்பரை கிளிக் பண்ணி போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா லே அவுட்டில் போய் கோ டு பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா Ctrl+Alt+Ctrl+Gயை ப்ரெஸ் பண்ணாலும் உனக்கு அந்த டயலாக் பாக்ஸ் வரும். கோ டு டயலாக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், கோ டு பேஜ் டயலாக் பாக்ஸ் வரும். நம்பர் ஆஃப் பேஜஸ் எத்தனாவது பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்சர்ட் பேஜுக்கு நம்ம ஆல்ரெடி இன்சர்ட் பேஜும் பார்த்துருக்கோம். லேஅவுட்டில் போய் இன்சர்ட் பேஜ் கொடுக்கணும், கொடுத்துட்டு எத்தனை பேஜ் வேணும்னு கேட்கும். நம்பர் ஆஃப் பேஜஸ் ஒரு 5-6 கொடுத்தோன்னா நம்ம கரண்ட் பேஜ்லேருந்து 5 பேஜஸ் இன்சர்ட் ஆகும். 2 பேஜஸ் கொடுத்தோன்னா கரண்ட் பேஜ்லேருந்து 2 பேஜ் இன்சர்ட் ஆகும். கரண்ட் பேஜுக்கு அப்புறமா இன்சர்ட் ஆகும்னா ஆஃப்டர் கொடுங்க. கரண்ட் பேஜுக்கு முன்னாடி ஒரு 2 பேஜஸ் இன்சர்ட் ஆகணும். இப்போ நான் இருக்கிற பேஜ்லேருந்து முன்னாடி 2 பேஜஸ் இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா பிஃபோர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த பேஜஸ் கண்டென்ட் ஓகேவா கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும், இன்சர்ட் ஆயிரும். தென் ரிமூவ் பேஜஸ்க்கு அதே மாதிரி லேஅவுட்டில் போய் ரிமூவ் பேஜஸ் கொடுத்தீங்கன்னா எத்தனை பேஜஸ் ரிமூவ் பண்ணணுன்னு வரும். ஒன்று கொடுத்தீங்கன்னா கரண்ட் பேஜ் மட்டும் என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். ஓகே, த்ரூ எதில் இருந்து சப்போஸ் 5th பேஜ்லேருந்து எனக்கு ஒரு 5 பேஜஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா த்ரூ 5ன்னு கொடுத்துட்டு ரிமூவ் பேஜஸ் வந்து 5ன்னு கொடுத்தீங்கன்னா, சப்போஸ் 3ன்னு கொடுத்தீங்கன்னா 5th பேஜ்லேருந்து 3 பேஜஸ் ரிமூவ் ஆகும். ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா, தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் ஒர்க்கிங் வித் பேஜஸ். நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி இன்சர்ட் பேஜஸ் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட்டில் போய் இன்சர்ட் பேஜ் கொடுத்துட்டு ஒரு 5 பேஜஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஆஃப்டராக பிஃபோரான்னு கேட்கும். கரண்ட் பேஜ்க்கு நம்ம ஆஃப்டரே கொடுத்துருவோம். ஆஃப்டர் கொடுத்துட்டு இன்சர்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் சைடில் உள்ளதை பாருங்கள், ஒரே ஒரு பேஜ் தான் இருக்குது. LR ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்குது. லெஃப்ட் ரைட் ஒரே பேஜ் மட்டும்தான் இருக்குது. இப்போ இன்சர்ட் கொடுத்தோன்னு பாருங்கள், இதில் எத்தனை பேஜ் வந்திருக்கு, 2 3 4 5 6 1 ஆல்ரெடி இருக்குது. அப்புறமா ஒரு 5 பேஜஸ் இன்சர்ட் ஆகிருக்கு, 6 பேஜஸ் வந்திருக்கு. 4 and 5 வந்து ஈவன் பேஜஸ், இது ஆட் பேஜ், 6ங்கிறது ஆட் பேஜ். ஓகே, அது கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட் பேஜ் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் செகண்ட் தேர்ட் இது செகண்ட் பேஜ், இது தேர்ட் பேஜ், 4 and 5 and 6th பேஜ் இஸ் சிங்கிள் பேஜ். ஓகே, அது கிளியர். ஓகே, இப்போ பேஜஸை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பர்டிகுலர் பேஜஸ்க்கு போகணும். அப்போ பேஜஸில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்மளால் போக முடியும். அதுக்கு டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே, டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோ டு பேஜ். ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபைட் பேஜ்க்கு போகிறதுக்கு நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது, 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் அப் பேஜ் டவுன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேஜஸை மூவ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கீபோர்டில் பேஜ் அப் பேஜ் டவுன் யூஸ் பண்ண நமக்கு அடுத்தடுத்த பேஜஸ் மூவ் ஆகுது. 6th பேஜில் நான் எதுவுமே வைக்கல, எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் மூவ் ஆகுது, தெரியுது எல்லா பேஜஸுமே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனதர் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு லெஃப்ட் சைடில் 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்குது பாருங்களேன். அந்த எந்த பேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணால் கூட அந்த பர்டிகுலர் பேஜ் போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் லேஅவுட்ஸில் போய் கோ டு பேஜ் அப்படின்னு கொடுத்து இப்போ எனக்கு 6th பேஜ் போகணும் அப்படின்னா 6 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா 6th பேஜ்க்கு போயிடும். 6th பேஜில் நம்ம எதுவுமே வைக்கல, எம்டியாக இருக்குது. ஸோ 6th பேஜ் போயிடும். ஓகேவா, ஸோ 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று அப் அண்ட் டவுன் கீபோர்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா லெஃப்ட் சைடில் பேஜ் நம்பர் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கலாம் மவுஸ் யூஸ் பண்ணி. இல்லைன்னா மெனூஸ் வழியாக போகணுன்னா லேஅவுட்டில் போய் கோ டு பேஜ் அப்படின்னு கொடுத்து எந்த பர்டிகுலர் பேஜ்க்கு போகணுமோ அதோட நம்பர் கொடுத்து ஸ்பெசிஃபைடாக நம்பர் தெரியும்னா வி கேன் யூஸ் இட். நம்பர் கொடுத்து ஓகே கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் பேஜ்க்கு போயிடும். 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் இன்சர்ட் பேஜ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். லேஅவுட்டில் போய் இன்சர்ட் பேஜ் அப்படின்னு கொடுத்தோன்னா எத்தனை பேஜஸ் வேணுமோ இன்சர்ட் பண்ண நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகே, ரிமூவ் பேஜஸ் பார்க்கலாம். ஸோ லேஅவுட்டில் போய் ரிமூவ் பேஜஸ் நமக்கு 6th பேஜில் எதுவுமே இல்லை, 5 வரைக்கும் தான் இருக்குது.
ஸோ 6th பேஜை ரிமூவ் பண்ணணும். அண்ட் எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் ரிமூவ் பண்ண போகிறீங்க? ரிமூவ் பேஜஸ் திஸ் பேஜ் டு திஸ் பேஜ், அவ்வளோதான். 6th பேஜ் மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ 6 to 6, ஸோ 6 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா இங்கே கீழே பாருங்கள் 1 2 3 4 5 6th பேஜ் எம்டி பேஜ் நமக்கு. ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னே சரி ரிமூவ் ஆல் கண்டென்ட்ஸ் ரிமூவ் பண்ணிடுவான்னு கேட்கு. ஓகே கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே 1 2 3 4 5 6th பேஜ் இல்லை. ஓகே 6th பேஜ் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் 4 and 5 ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுப்போம். திரும்ப லே அவுட்டில் போய் ரிமூவ் பேஜஸ் எந்த பேஜ்லேருந்து, ஆல்ரெடி 4 and 5 தான் நம்ம இருக்கோங்கிறதுனால 4ம் 5யும் 4லேருந்து 5 வரைக்கும், 4ம் 5ம் இல்லை 4லேருந்து 5 வரைக்கும். சப்போஸ் 2லேருந்து 5 வரைக்கும் இல்லை 3லேருந்து 5 வரைக்கும் அப்படின்னா 3 to 5 3 4 5 3 பேஜஸ் ரிமூவ் பண்ணுறோம். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே எம்டி பண்ணிடுவான்னு கேட்கும். ஆல்ரெடி கண்டென்ட் இருக்குது, ரிமூவ் பண்ணவான்னு கேட்டால் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா 3 4 5 ரிமூவ் பண்ணியது ஃபஸ்ட்டு பேஜும் செகண்ட் பேஜும் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ தெரியுதா? ஸோ திஸ் இஸ் த ரிமூவ் பேஜஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் go to pages முடிச்சிட்டோம், working with pages முடிச்சிட்டோம், remove pages முடிச்சாச்சு. then master page. okay, so master pages ஸோ மாஸ்டர் பேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேஜ் நம்பர்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் எல்லா இதுலேயுமே. பேஜ் நம்பர், தென் லோகோ ஏதாவது இன்சர்ட் பண்ணும், ஒரு பேஜில் இன்சர்ட் பண்ணும், எல்லா பேஜ்லேயும் இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. யூஸ்வலாக ஆத்தர் நேம் இல்லைன்னா அந்த லெசனோட நேம், அந்த புக்கோட நேம், அதர்வைஸ் பேஜ் நம்பர் ஒரு காமன் ஒன் எல்லா பேஜ்லையுமே இன்சர்ட் பண்ணுவோம். அப்படி இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு பேஜாக போய் 1 2 3ன்னு போட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக மாஸ்டர் பேஜ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும். அதில் நம்ம பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா பேஜ்லேயுமே என்ன வந்துடும், அந்த பேஜ் நம்பர் வந்துடும். ஓகேவா? ஸோ மாஸ்டர் பேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்டோட கீழே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு LR 1 2 3 அப்புறம் பேஜ் நம்பர் இருக்கும். ஓகேவா? பேஜ் நம்பர் பக்கத்தில் LRன்னு இருக்கும். அந்த LR தான் மாஸ்டர் பேஜ். அதில் போய் பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணணும். பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா Ctrl+P கொடுத்தீங்கன்னா பேஜ் நம்பர் இன்சர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் நம்ம எப்படி பண்ணலான்னு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக ஐ கேன் யூஸ் இட், இந்த இதை யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் LR இருக்கா, L and R இருக்கா, 2 இருக்குது பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு மாஸ்டர் பேஜ் வந்துடும். ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட் பேஜ், இது செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ். இதில் LR ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் மாஸ்டர் பேஜ். இந்த மாஸ்டர் பேஜில் நம்ம யூஸ்வலாக எங்கே போடுவோம்னு பார்த்தீங்கன்னா பேஜ் கீழே தான் பேஜ் நம்பர் போடுவோம் இல்லை. ஸோ எனக்கு வந்து இப்போ பேஜ் நம்பர் இந்த கார்னர்லேயும் போட்டுக்கலாம், இல்லை மிடில்லையும் போடலாம், எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூவில் செலக்ட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக டெக்ஸ்ட் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு Alt+P ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் LMன்னு வரும். இது லெஃப்ட் சைடுங்கிறனால LM அப்படின்னு வரும். ரைட் சைடில் அதே மாதிரி வச்சுட்டு Ctrl+Alt+P ப்ரெஸ் பண்ணணும். RM அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணுறேன், கிளியராக தெரியும். LMRMன்னு வரும். ஓகேவா? இது மாஸ்டர் பேஜ் முடிஞ்சிச்சு. என்ன நீங்கள் மாஸ்டர் பேஜில் இன்சர்ட் பண்ணாலும் அது எல்லா பேஜ்லையும் டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் செலக்ட் பண்ணுறேன். பேஜ் நம்பர் 1 இருக்கா, செகண்ட் பேஜ் போகும் 2 3 4 5. ஸோ 5 பேஜஸ் இருக்குது. 5 பேஜஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக அதை என்ன பண்ணிடும், பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்ணிடும். ஓகே, சப்போஸ் ஏதாவது ஒரு பேஜில் எனக்கு பேஜ் நம்பர் வேண்டாம், சப்போஸ் நம்மளோட ஏதாவது ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த இடத்துல பேஜ் நம்பர் இருக்காது. யூஸ்வலாக ஒரு நியூவாக ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல பேஜ் நம்பர் இருக்காது. அந்த இடத்துல மட்டும் பேஜ் நம்பர் வேண்டாம், பட் பேஜ் கவுண்ட் ஆகணும், பட் அந்த இடத்துல மட்டும் பேஜ் நம்பர் வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் வியூ டிஸ்பிளே மாஸ்டர் ஐட்டம் இருக்கா, அதை எடுத்து விட்ருங்க. ஸோ இப்போ இருக்கா கீழே பேஜ் நம்பர் இருக்காது. ஓகேவா? ஸோ வேணும்னா அகெயின் வியூவில் போய் டிஸ்பிளே மாஸ்டர் ஐட்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திரும்பவும் மாஸ்டரில் நீங்கள் மாஸ்டர் பேஜில் என்ன நீங்கள்
டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கீங்களோ அது உங்களோட பேஜில் வந்துடும். ஓகே, மாஸ்டர் பேஜோட பேலட் டிஸ்பிளே ஆகிறதுக்கு விண்டோவில் போய் ஷோ மாஸ்டர் பேஜஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேலட் டிஸ்பிளே ஆகும். நியூவாக மாஸ்டர் பேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த நியூவாக கிளிக் பண்ணி நியூவாக நேம் கொடுத்து நியூவாக ஒரு மாஸ்டர் பேஜை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். நியூவாக ஒரு மாஸ்டர் பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அதுவும் உங்களோட எல்லா பேஜஸ்லேயும் டிஸ்பிளே ஆகும். ரைட், நெக்ஸ்ட் பிரிண்டிங் ஏ டாக்குமெண்ட். திஸ் இஸ் அவர் லாஸ்ட் டாபிக். ஓகே, ஒரு டாக்குமெண்ட்டை எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன். எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி பிக்சர் இன்சர்ட் பண்ணுறது, எப்படி டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் த டாக்குமெண்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஃபைல் பிரிண்ட் கொடுத்துக்குறோம். ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற Ctrl+P ஓகேவா கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் எப்படி ரேஞ்சஸ் எந்த ரேஞ்சஸில் பிரிண்ட் பண்ண போகிறோம், ஆட் பேஜஸ் பிரிண்ட் பண்ண போகிறோமா, ஈவன் நம்பரில் உள்ள பேஜஸ் பிரிண்ட் பண்ண போகிறோமா, இல்லை கண்டினியூஸ் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறோமா, இல்லை எல்லா பேஜஸும் பிரிண்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஓகேவா, ஸோ இந்த டயலாக் பாக்ஸில் நம்ம எப்படி போத் சைட்ஸ் பிரிண்ட் பண்ண போகிறோமா, இல்லை பேஜஸ் ஒரே ஒரு காப்பி எடுக்க போகிறோமா, இல்லை மல்டி காப்பி எடுக்க போகிறோமா, எல்லா பேஜஸும் வேணுமா, இல்லை ரேஞ்சஸ் 1 to 5 கொடுத்துக்கலாம், இல்லை 2 3 4 5 6 மட்டும் கொடுத்துக்கலாம், இல்லை என்ன பேஜ் வேணுமோ அது மட்டும் கமா பண்ணி 5, 9, 15, 25 அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ லுக் அட் ஹியர். இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5th பேஜ்லேருந்து எனக்கு கண்டினியூஸாக வேணும்னா 5க்கு அப்புறம் ஒரு சின்ன ஃபாலோ ஹைஃபன் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள எல்லா பேஜஸுமே வரும். இல்லை 5, 9, 5, 7, 19 இந்த 3 பேஜஸ் மட்டும் தான் வேணும்னா அப்படி கமா கொடுத்துக்கலாம். 15 to 25 வரைக்கும் வேணும், அதுக்கு முன்னாடி 5 and 9 பேஜஸ் வேணும்னா we can யூஸ் கமா கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். கண்டினியூஸ் பேஜ் வேணும்னா சின்னதாக ஒரு ஹைஃபன் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட பேஜஸ். இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போய் பிரிண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதே பேஜ் இங்கே வரும். ஸோ இதில் 1 to 5 பேஜஸ் தான் இருக்காங்க அப்படி கொடுத்துருக்கு ரேஞ்சு. ஸோ ரேஞ்ச் வேணும்னா ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் கொடுத்திங்கன்னா ஆல் வரும். ரேஞ்ச் ஃபஸ்ட் பேஜ் மட்டும் தான் எடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க. இல்லை ஃபஸ்ட் பேஜும் 5th பேஜும் எடுக்க போகிறோம்னா 5,1,5 கொடுங்க. இல்லை 1 to 3 பேஜஸ் தான் எடுக்க போகிறோம்னா ஒரு ஹைஃபன் கொடுத்து 3 கொடுத்துக்கோங்க. ஓகேவா, எதனா நம்பர் ஆஃப் காப்பீஸ் இது வந்து ஒரு 5 காப்பீஸ் வேணும்னா இல்லை 5 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ கொடுத்துட்டு பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். கலர் பிரிண்ட் வேணுமா இல்லை எது வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் வேணுமா, ஸோ வி கேன் செலக்ட் எனி ஒன் கொடுத்துட்டு பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். செகண்ட் லெசன் வில் மீட் at third lesson. Thank you.